இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை கூறுவதற்கு ஒரு மருத்துவரையும் நன்றியுரை கூறுவதற்கு ஒரு மருத்துவரையும் ஏன் இவர்கள் இன்று அழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ஆங்கில சொல்லான ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது ஹாஸ்பிட்டல் என்பதிலிருந்து தான் வந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் என்பது லத்தீன மூலமான ஆஸ்பைஸ் என்பதிலிருந்து வந்தது. ஹாஸ்பிட்டல் என்றால் விருந்தினர்கள் தங்குகிற இடம். ஹோஸ்ட் என்றால் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறவர்களை உபசரிக்கின்ற ஒரு மனிதர். வந்திருக்கின்ற கெஸ்ட் என்றால் அந்நிய திருமகன் என்று பொருள். அதனால் ஹாஸ்பிட்டல் என்பதிலிருந்து தான் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்தது என்பதால் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி பேசுவதால் ஹாஸ்பிட்டலை கவனித்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களை அழைத்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் உழவும் நெசவும் செழித்து ஓங்குகிற ஒரு மாவட்டம், வீரம் நிறைந்த ஒரு மாவட்டம், விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற மாவட்டம். அதனால்தான் விருந்தோம்பலை நாங்கள் தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் விருந்தோம்பலில் மிகச் சிறப்பாக இருக்கின்ற செட்டிநாட்டு பகுதியை உள்ளடக்கியது இந்த சிவகங்கை மாவட்டம். கண்ணதாசன் கோவையை பற்றி எழுதியிருப்பார். ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயசம் கொண்டு வா, பாப்பானி பப்பளம் எடுத்து வை, அப்பப்பா கோவையிலே விருந்து உண்டால் 6 நாள் பசியும் வயிறும் வேண்டும், தப்பப்பா சாப்பாட்டாலேயே சாகடிப்பார், ஒப்பப்பா எடுவள்ளல் இவருக்கு, உயர்வப்பா இவர் உள்ளம் உயர்வின் தேக்கம் என்று. அது செட்டிநாட்டு பகுதிக்கு மிகவும் பொருந்தும். இந்த மண் வீரத்திற்கு புகழ் பெற்றது. 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிவகங்கை கோட்டை அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒன்றாக இருந்தது. இந்த மண்ணில்தான் வீரமங்கையாக இருந்த வேலு நாச்சியார் ஆண்டார். வெள்ளையர்களை எதிர்த்த முதல் இந்திய அரசி வேலு நாச்சியார் என்பதை வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலு நாச்சியாருக்கு தளபதியாக இருந்தவர் ஒரு பெண்மணி. வேலு நாச்சியார் தன்னுடைய துணையோடு, மருது சகோதரர்களுடைய வீரத்தோடு, தாண்டவராயன் பிள்ளையனுடைய துணையோடு, அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை தளபதிகளாக கொண்டு போராடிய மாபெரும் ராணியாக திகழ்ந்தார். அவருடைய அவையிலே, அவருடைய படையிலே வீரத்தோடு திகழ்ந்தவர் வீரமங்கை குயிலி. இந்த குயிலியின் தாயாரே வீரம் நிறைந்தவர். தன்னுடைய வயல்களை சேதப்படுத்துவதற்காக வந்த காட்டுக்காளையை விரட்டிவதற்காக தன் வீரத்தை காண்பித்து அதிலே தன் உயிரை நீத்தவர். அந்த குயிலி சிலம்பம் கற்றுத் தருவதற்காக ராணிக்கு வந்தவர் ஒற்றர் என்பதை அறிந்து முதலிலேயே சொன்னவர். இரவு நேரத்தில் ராணியை கொல்ல வந்த எதிரியை தான் தாக்கி காயமுற்றவர். அவரை தளபதியாக நியமித்தார். அவரோ முதலாக உலகத்திலேயே மனித வெடிகுண்டாக இருந்தவர். அவர் வெள்ளைக்காரருடைய கிடங்கில் 1780ஆம் ஆண்டு உடல் முழுவதும் நெய்யை பூசிக்கொண்டு தன்னை தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் விழுந்து அந்த ஆயுத கிடங்கை அழித்து தன் உயிரை நீத்தவர். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டது மருது பண்டு வீரர்கள்தான் வளரியை கண்டுபிடித்தார்கள் என்று கருதப்படுகிறது. இந்த புகழெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு உண்டு. வீரத்திற்கு மட்டுமல்ல, விருந்தோம்பலுக்கும் புகழ்பெற்ற இந்த மாவட்டத்தை பற்றி அந்த காலத்தில் இந்தியாவிற்கு வந்த மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருக்கிறார். நகரத்தார்கள் எப்படி வணிகத்திற்கு தங்கள் வாரிசுகளை எல்லாம் பழக்குவார்கள் என்கின்ற குறிப்பை மார்க்கோ போலோ எழுதியிருக்கிறார். 2 பாடல்கள் எழுதியிருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல, உலக இலக்கியத்தில் ஒப்பற்றவராக கருதப்படுகின்ற கணியன் பூங்குன்றனார் பிறந்தது இந்த மாவட்டத்தில்தான். புறநானூற்றிலே 192வது பாடலையும் நற்றிணையில் 226வது பாடலையும் எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். எப்படி ஆங்கிலத்திலே தாமஸ் கிரே என்பவர் என் எலிஜி ஆன் த கண்ட்ரி சர்ச் யார்ட் என்கிற ஒரே ஒரு கவிதையால்
அதிகம் மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு கவிஞராக இருக்கிறாரோ, அதை போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒற்றை வாசகத்தால் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகின்ற மாபெரும் கவிஞராக திகழ்ந்தவர் கணியன் பூங்கொன்றனார். அவர் நற்றிணையிலே எழுதுகிறார், மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம்சா செய்யார் உயர் தவம் வளன்கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய நாட்டு மக்களுடைய வளம் கெடுகிற மாதிரி வரி வசூலிக்க மாட்டார்கள் மன்னர்கள் என்பதை நற்றிணையின் 226வது பாடலிலே கணியன் பூங்கொன்றனார் தெரிவிக்கின்றார். ஒரு முறை அண்ணா பேசினார், வரியை நீங்கள் பணக்காரர்களுக்கு போடுங்கள், ஏழைகளுக்கு போடாதீர்கள் என்று. அப்போது ஏழைகளுக்கு ஒரு வரி, பணக்காரர்களுக்கு ஒரு வரி இருக்க முடியுமா என்று கேட்டதற்கு, நீங்கள் முந்திரி கொட்டையில் போட்டால் அது பணக்காரர்களுக்கான வரி, மொச்சை கொட்டையிலே போட்டால் அது ஏழைகளுக்கான வரி என்று தெரிவித்தார். இந்த கணியன் பூங்கொன்றனார் பிறந்த இந்த மண்ணில்தான் கவிஞர் கண்ணதாசனும் பிறந்தார். எல்லையில்லா துயரினிலே இறைவன் வடாவிடில் இல்லையவன் என்பவரையே இறைவனென துதிப்போம் என்று எழுதினான். செவ்வாய்க்கு அடுத்தது புதன் என்று அறிந்து தெரியாத பேதையுண்டோ, அப்பாவி என்னும் சொல்லுக்கோர் இலக்கணம் அவனின்றி யாரும் இல்லை, ஆனாலும் அவனையும் மிஞ்சுமோர் அறிஞனும் அந்நாளில் பிறக்கவில்லை என்று எழுதினார். கடல்பாடி மலைபாடி காக்குத்தன் கதையிலும் சிறிது பாடி உடல்பாடி உடல் பெற்ற கடன்பாடி ஓயாதிருந்த மனமே என்று எழுதினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, காமராசர் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து உள்ளதும் கெட்ட தமிழ்நாடு என்று எழுதினார். புதிய தமிழ்நாடு என்கிற தலைப்பில் அந்த கண்ணதாசன் இந்த ஊரில்தான் பிறந்தார். இப்படி எண்ணற்ற ஆளுமைகள் பிறந்த இந்த மண்ணில்தான் கோடி கொடுத்த கொடைஞ்சனாக இருந்த அழகப்ப செட்டியாரும் பிறந்தார். கல்விக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் மும்பைக்கு செல்கிறார். ரிட்ஸ் என்கிற ஒரு உணவு விடுதியிலே சென்று தங்குவதற்காக அங்கே இருக்கிற மேலாளரை சந்திக்கின்றார். அறை வேண்டும் என்கிறார். அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு அறை ஒதுக்க முடியாது, எல்லாம் நிரம்பி விட்டன என்று சொல்கிறார். எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன் என்கிறார். தர முடியாது என்கிறார் மேலாளர். அந்த உணவு விடுதியினுடைய உரிமையாளரிடம் பேசி 1 மணி நேரத்தில் அந்த உணவு விடுதியையே தான் வாங்கி விடுகிறார். இதுதான் அந்த கோடி கொடுத்த கொடைஞ்சன். இப்படி எத்தனையோ சிறப்புகள் கொண்ட சிவகங்கை மண்ணிலே இந்த புத்தக திருவிழாவிலே இன்று பேசுவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையிலே எ ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் என்கிற சசி தரூர் எழுதிய ஒரு நூலை படிக்க நேர்ந்தது. அதில் பணம் குறித்து எப்படி பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கின்றன என்று அவர் எழுதியிருந்தார். அது குறித்து என்னுடைய சிந்தனையை நானும் செலுத்தினேன். பள்ளிக்கு கட்டினால் அது கட்டணம், அரசுக்கு செலுத்தினால் வரி, உப்புக்கு கொடுத்தால் விலை, ஒப்புக்கு கொடுத்தால் நன்கொடை, உளமாற கொடுத்தால் அன்பளிப்பு, திருப்பி கொடுத்தால் தள்ளுபடி, திருப்தியோடு கொடுத்தால் டிப்ஸ், திருப்பதிக்கு கொடுத்தால் காணிக்கை, திரும்ப வராது என்று கொடுத்தால் கடன், வரம்பு மீறினால் கொடுப்பது அபராதம், வரிசையை மீற கொடுப்பது கையூட்டு, உற்பத்தியை பெருக்க கொடுப்பது மானியம், உற்பத்தியை பெருக்க கொடுப்பது மானியம், உயர்வை கொடுக்க தருவது சலுகை. உயர்வை தர கொடுப்பது சலுகையாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் கல்விக்காக கொடுப்பது உதவித்தொகை, அதுவே ஊதியத்திற்காக கொடுப்பது ஊதியம், வியர்வைக்காக கொடுப்பது கூலி, தயவுக்காக கொடுப்பது கமிஷன், உழைப்புக்காக கொடுப்பது ஊதியம், பிழைப்புக்காக கொடுப்பது ஓய்வூதியம், கருணையோடு கொடுப்பது பிச்சை, காமத்தோடு கொடுப்பது இச்சை, வெள்ளத்துக்காக கொடுப்பது நிவாரணம், பூகம்ப பள்ளத்துக்காக கொடுப்பது புனர் நிர்மாணம், உயிருக்காக கொடுப்பது காப்பீடு, பயிருக்காக கொடுப்பது இழப்பீடு, அச்சடித்ததை கொடுத்தால் பணம், நச்சரித்து பெற்றால் இனா, நிகழ்ச்சிக்கு கொடுப்பது மொய், மகிழ்ச்சிக்காக கொடுப்பது சன்மானம், எழுத்துக்காக கொடுப்பது உரிமத்தொகை,
எழுந்து வராதவர்களுக்கு கொடுப்பது நெற்றி காசு என்று யோசித்தேன். இதையே நாம் தாள்களுக்கு விரித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன். கடையில் இருந்தால் தாள், கசக்கி எறிந்தால் குப்பை, மடக்கி நீரில் மிதக்க விட்டால் காகித கப்பல், அதிலே கனிவை கொட்டினால் கடிதம், கரிசனத்தை கொட்டினால் கவிதை, தினமும் கிழித்தால் நாளேடு, உணவை கட்டினால் பொட்டலம், உணர்வை கொட்டினால் கட்டுரை, கனவை கொட்டினால் கொள்கை, செய்தியை தந்தால் நாளேடு, அனுபவத்தை சொன்னால் தன் வரலாறு, நடந்ததை சொன்னால் வரலாறு, உயர்வை சொன்னால் காவியம், கற்பனையை கலந்தால் நாவல், காட்சிப்படுத்தினால் நாடகம், ஆட்சி அமைப்பதை பற்றி சொன்னால் அரசியல் அமைப்பு, இசையுடன் எழுதினால் பாடல், வசையுடன் எழுதினால் அறம், வீரத்தை சொன்னால் மரம், ஈரத்தை சொன்னால் இரங்கல், போற்றி பாடினால் வாழ்த்து, தூற்றி பாடினால் கண்டனம், வரவை சொன்னால் நிதிநிலை, துறவை சொன்னினால் மெய்ஞானம், புவியை சொன்னால் புவியியல், பூவை சொன்னால் தாவரம், உடலை சொன்னால் மருத்துவம், கடலை சொன்னால் பூகாலம், குறையை சொன்னால் விண்ணப்பம், கரையை சொன்னால் விமர்சனம், இயற்கையை வனத்தை சொன்னால் இயற்கை, இனத்தை சொன்னால் மரபியல், துன்பத்தை சொன்னால் துன்பையல், இன்பத்தை சொன்னால் இன்பையல். இத்தனையும் இருக்கிற இடம்தான் இந்த புத்தக கண்காட்சி. மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காண்பிப்பது இரண்டு தான். ஒன்று உழைப்பு, இன்னொன்று விருந்தோம்பல். வேறெந்த விலங்கும் விருந்தோம்பதுவில்லை, மனிதன் மட்டும்தான் விருந்தோம்புகிறான். அவன் சமூகமாக வாழ்கிற போது விருந்தோம்ப கற்றுக்கொண்டான். சில சமூக விலங்குகள் தாங்கள் வேட்டையாடுகிற உணவை பகிர்ந்து உண்பது உண்டு. அதுவும் மாமிசம் சாப்பிடுகிற அந்த பிராணிகள்தான் உணவை பகிர்ந்து உண்கின்றன. முதலில் சிங்கம் ஒன்றை வேட்டையாடிவிட்டு சென்று விட்டால் பிறகு மிச்சம் இருப்பதை சாப்பிடுவதற்கு கழுதை புலிகளும் நரிகளும் வரும். அதற்கு பிறகு கழுகுகள் வரும். அதற்கு பிறகு எறும்புகள் வரும். ஆனால் மான்களோ காட்டெருமைகளோ தாங்கள் மட்டுமே புல்லை விண்ணும். முதலாவது விருந்தே மனிதன் மாமிசம் சாப்பிடுகிற போதுதான் உண்டானது என்று டெஸ்மண்ட் மாரிஸ் தன்னுடைய ஹியூமன் ஜூ என்கிற அருமையான புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். விருந்தோம்புவது என்பது நாம் எவ்வளவு பேசினாலும், அன்றைய தினம் எவ்வாறு விருந்தோம்பல் இருந்தது என்பதை குறிப்பிட்டாலும், இன்று பலருடைய இல்லங்களுக்கு சென்றால் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதனால்தான் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, எங்கள் வீட்டுக்கு வருகிற போது என்ன கொண்டு வருவீர்கள், உங்கள் வீட்டுக்கு வருகிற போது என்ன தருவீர்கள். நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருகிறேன், ஊதி ஊதி தின்னலாம் என்கிற பழமொழி உண்டு. சிலர் தேனொழுக பேசுவார்கள், இல்லத்திற்கு சென்றால் தண்ணீர் கூட தரமாட்டார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, வாய் சர்க்கரை கை கருணை கிழங்கு என்று. சிலருடைய இல்லங்களுக்கு சென்றால் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமும், நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமும் வேறு மாதிரியாக இருக்கும். சிலரோ நம் கண் முன்னாலேயே தாங்கள் மட்டுமே தேநீர் பருகுவதை பார்க்கலாம். இதுதான் இன்றைய விருந்தோம்பலாக இருக்கிறது. விருந்தோம்புவதற்கு ஒரு மனம் வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு எதையாவது கொடுத்து அனுசரணையாக பேசி இளைப்பாற வைப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். அதைத்தான் பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே சொன்னார். இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே, தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் என்று சொன்னார். கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டால் கூட விருந்தினர் வருகிற போது அவர்கள் அந்த பிரிவை, பிணக்கை, ஊடலை முறித்து கொண்டு இணைந்து விருந்தோம்புவார்கள் என்பதைத்தான் தொல்காப்பியர் யாரெல்லாம் வந்தால் கணவன் மனைவிக்குள் இருக்கிற ஊடல் தீரும் என்கிற பாடலில் குறிப்பிடுகிறார். தோழி தாயே, பார்ப்பன் பாங்கான், பாணன் பாட்டி, இளையோர் விருந்தினர்,
கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் யாத்த மரபின் வாயில்கள் என்ன என்ப என்று குறிப்பிடுகிறார். விருந்தோம்புவதை பற்றி இன்று நாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மதிப்பிற்குரிய நண்பர் திரு சுந்தராவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல விருந்தோம்பல் உணர்வு எல்லா நிலைகளிலும் இருந்தது. அவர் குறிப்பிட்டதைப் போல யாழை வைத்து வாளை வைத்து விருந்தோம்பினார்கள். வருகிறவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்கள் முகம் கோணக்கூடாது என்று அவர்கள் பரிமாறினார்கள். நாங்கள் வாழுகிற காலத்திலேயே இளம் பருவத்திலே வருகிறவர்களை அமர வைத்து அன்பாக பேசி பருக நீர் கொடுத்து வழிகாட்டுகிற பழக்கம் இருந்தது. பற்றாக்குறையுடன் இருக்கிற காலத்தில் விருந்தோம்பங்கள் தலை தோங்கி இருந்தது. இன்று எல்லோரிடமும் பணம் இருக்கிறது, விருந்தோம்பல் மறைந்து விட்டது. துருக்கியிலே ஒரு பழமொழி உண்டு, விருந்தினர்களை வரவேற்காத இல்லம் தேவதைகளையும் வரவேற்காது என்று. நண்பர் சுந்தராவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல விருந்தினர் என்றால் உறவினர் அல்ல, மைத்துனர் அல்ல, மாமன் அல்ல, சகோதரர்கள் அல்ல, இதுவரை நாம் சந்தித்திராதவர்கள் தான் விருந்தினர். விருந்தினர் என்றால் புதியவர்கள் என்கின்ற பொருளில்தான் விருந்து தானே புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டதற்கு ஒரு காரணம், யாரெல்லாம் புதுமையாக வருகிறார்களோ அவர்கள் என்பர் பொருள் மட்டுமல்ல, விருந்து என்றாலே புதுமைதான். ஓம்புதல் என்றால் போற்றுதல் என்கின்ற பொருளில் வருகிறவர்களை நாம் விருந்தோம்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார். எல்லோராலும் எல்லா காலத்திலும் விருந்தோம்ப முடிந்ததில்லை என்பதைத்தான் ஔவையார் சொன்னார். ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 பூத்த மலர் தன்தாமரை திருவே தாதா, கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்றரு. ஒரு சபையிலே 100 பேருக்கு ஒருவர் தான் வருவார்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே 100 பேருக்கு சமம். 1000-ல் ஒருவர் தான் புலிப்பால் ரவியை போல கவிதை எழுதுவார்கள். அதனால் 1000-ல் ஒருவர் புலவர். ஆனால் மேடையிலே ஏறி பேசுகிறவர்கள் 10,000 பேரில் ஒருவர் தான் பேச முடியும். எதற்காக இந்த நடை மேடை என்றால் பலர்களுடைய கால்களும் கைகளும் நடுங்குவதை மற்றவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் கோடிக்கு ஒருவர் தான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் ஔவையாருடைய காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஒரு நல்ல செயலை செய்து முடித்தால் அனைவருக்கும் விருந்தோம்ப வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் அருந்தொழில் முடித்த செம்மற்காலை விருந்தொடு நல்லவை வேண்டற் கண்ணும் என்று குறிப்பிடுகிறார். எந்த சிறந்த செயலை செய்தாலும், நீங்கள் போரிலே வெற்றி பெற்றால் விருந்து தர வேண்டும். நீங்கள் ஒரு சாதனை புரிந்தீர்கள் என்றால், வெற்றி பெற்றால் நீங்கள் விருந்து தர வேண்டும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். விருந்தோம்பலை பற்றி நாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கிரேக்கத்திலும் இலக்கியங்களை படிக்கிற போது வருகிறவர்களையெல்லாம் பேணி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற விதிமுறை இருந்ததை பார்க்கிறோம். தேவர்களுடைய தலைவன் ஜிஎஸ், அதை ரோமாபுரியிலே ஜூபிட்டர் என்று அழைப்பார்கள். அந்த ஜிஎஸ் தான் விருந்தோம்பலுடைய கடவுள். அவன் ஜீனஸ் ஜீனியல் என்கிற ஒரு விதியை ஏற்படுத்தினான். ஜிஎஸ் ஜீனிஸ் என்பது அழைக்கப்படுகிற ஒரு பெயர். வருகிறவர்களையெல்லாம் விருந்தோம்புவதை கண்காணிக்கிற தேவனாக அவன் இருந்தான். கிரேக்கத்திலே யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உடை, படுப்பதற்கு இடம், அவர்கள் இளைப்பாறிக் கொள்வதற்கு வசதி, அவர்கள் திரும்பி செல்லும் வரை பாதுகாப்பு போன்ற அனைத்தையும் அளிக்க வேண்டும். வந்த விருந்தினர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு திராட்சை ரசம் தர வேண்டும். விருந்தினர்கள் தாங்கள் கண்ட இடங்களில் நிகழ்ந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் கூற வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தூங்கி எழுந்ததும் தான் பெயரை கேட்பார்கள். கிரேக்கத்திலே விருந்தோம்பல் என்பது பெயரை அறிந்து கொள்வதற்கு முன்பே ஆரம்பமாகிறது என்பதைத்தான் கிரேக்க புராணங்களில் நாம் படிக்கிறோம். இந்த மக்கள் ஒழுங்காக விருந்தோம்புகிறார்களா என்று பார்ப்பதற்காக ஒரு முறை ஜிஎஸ் தேவனும் ஹெர்மஸும் ஃபிர்ஜியா என்கிற நகரத்திற்கு போகிறார்கள். அங்கே ஃபாசிஸ் என்கிற வயதானவரும் ஃபாசிஸ் என்கிற பெண்மணியும் அவருடைய கணவன் பிலோமின் என்கிற இருவரும் ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த ஜிஎஸும் ஹெர்மஸும் எல்லா வீடுகளுக்கும் செல்கிறார்கள். தாங்கள் ஒரு விவசாயியின் தோற்றத்திலே செல்கிறார்கள். ஒருவர் கூட விருந்தோம்பவில்லை. கடைசியிலே அவர்கள் பாசிசனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். பாசிசும் பிலோமினும் அவர்களை வரவேற்கிறார்கள், அமர வைக்கிறார்கள், அன்பாக நடத்துகிறார்கள். அப்போது பாசிஸ் அவர்களுக்கு திராட்சை ரசத்தை ஊற்றுவதற்காக வந்து ஊற்றுகிறார். ஆனால் அவர்கள் கோப்பைகள் நிரம்பினாலும் அந்த குவளையும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஊற்றுகிற குவளையும் நிரம்புகிறது. அப்போதுதான் வந்திருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை பாசிசும் பிலோமினும் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு வாத்தை வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு சமைப்பதற்காக அந்த வாத்தை பிடிக்க செல்கிறார் பாசிஸ். ஆனால் அது ஓடிப்போய் ஜிஎஸ்னுடைய மடியிலே அமர்ந்து கொள்கிறது. இதை கொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் இருவருமே தேவர்கள், இங்கே எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் விருந்தோம்பலில் இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வந்தோம். இந்த ஊரையே நாங்கள் அழிக்கப் போகிறோம். விருந்தோம்பாத ஊர் எதற்காக இருக்க வேண்டும்? நாங்கள் அழிக்கப் போகிறோம். நீங்கள் இருவரும் அங்கே உயரமாக இருக்கிற அந்த மலையின் மீது ஏறி நின்று கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்த இந்த வீட்டை ஒரு கோயிலாக ஆக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது அவர்களும் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? அவர்கள் இருவரும் கேட்டது 2 வரங்கள். அந்த கோயிலின் காவலர்களாக எங்களை நியமிங்கள். நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரே நேரத்தில் கணவனும் மனைவியும் இறப்பதை விட வேறு எது பெரிய வரம் இருக்க முடியும்? அந்த வரத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் கிரேக்க புராணத்திலே இருக்கிற விருந்தோம்பல் பற்றிய செய்தி. அதே போல ஹோமர் எழுதினார் ஒடிசி என்கிற அற்புதமான அந்த காவியத்திலே யுலிசஸ் திரும்பி வரமாட்டான் என்று, யுலிசஸனுடைய மனைவியை அபகரிக்க வேண்டும் என்று புதியவர்களெல்லாம் வந்து அந்த அரண்மனையிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விருந்தினர்கள் ஆயிற்றே, எப்படி விரட்டுவது? அனைவருக்குமே சாப்பாடு போடுகிறாள் பெனிலோப் என்கின்ற அந்த யுலிசஸின் மனைவி. ஆனால் அவர்கள் வற்புறுத்தலை சமாளிப்பதற்காக, என் மாமனாருக்காக ஒரு சவத்துணியை நெய்து கொண்டிருக்கிறேன், அது முடிந்ததும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவள் தினமும் காலையிலே அந்த துணியை நெய்வாள், இரவிலே அதை பிரித்து போட்டு இன்னும் முடியவில்லை என்று காலம் கழிக்கிறாள் என்று ஒடிசியிலே அந்த அற்புதமான வரிகள் வருகின்றன. ரவீந்திரநாத் தாகூர் கூறுகிறார், என் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களே, நீங்கள் நள்ளிரவிலும் வந்தீர்கள், அதிகாலையிலும் வந்தீர்கள். உங்கள் வரவை எனக்கு வசந்த மலர்கள் கூறின, மழை சாரல்கள் கூறின. நீங்கள் இசைக்கருவிகளை கொண்டு வந்தீர்கள், ஒளி விளக்குகளை கொண்டு வந்தீர்கள். நீங்கள் வீட்டை விட்டு சென்ற பிறகு கடவுளின் கால் தடங்களை பார்த்தேன். நான் என் வாழ்வின் இறுதி யாத்திரையில் இருக்கிறேன். நான் உங்களுக்கு என் வாழ்த்து மலர்களை விட்டுவிட்டு செல்கிறேன், உங்களை மீண்டும் வணங்குகிறேன் என்பதுதான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த அற்புதமான கவிதை. விருந்தும் மருந்தும் 3 நாள் என்கிற பழமொழியும் தமிழ்நாட்டிலே உண்டு. உன்னுடைய வீட்டுக்கு தினமும் வருகிறவன் சமையல் ரூமுக்கு வருகிற திருடன் என்று டச்சு பழமொழி ஒன்று. உன் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் முதல் 2 நாள் விருந்து கொடு, 3வது நாள் மண்வெட்டி கொடு என்பது ஸ்வாகிலி பழமொழி. விருந்தும் மூயினும் 3ஆம் நாள் நாரும் என்பது செக்கோஸ்லாவேக்கிய பழமொழி. முதல் நாள் வாழை இலை, 2ஆம் நாள் கையிலை, 2ஆம் நாள் தையல் இலை, 3ஆம் நாள் கையிலை என்பது இந்தியாவிலே நிலவுகிற ஒரு பழமொழி. விருந்தோம்புவது ஏன் முக்கியம் என்பதை நமக்கெல்லாம் சிகரமாக இருக்கிற இலக்கியமான திருக்குறளிலே கூறுகிறார். ஒருவன் இல்வாழ்க்கை வாழ்வதே விருந்தோம்புவதற்குத்தான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு என்று. வேளாண்மை என்றால் உழவு அல்ல, வேளாண்மை என்றால் உதவி என்று பொருள். அப்படித்தான் தொல்காப்பியத்தில் வருகிறது, அப்படித்தான் திருக்குறளில் வருகிறது. ஆனால் நாளடைவில் உழவர்கள் மட்டும்தான் எப்போது வந்தாலும் சோறு படைக்க முடியும் என்கிற காரணத்தால் உதவி என்று பொருளில் இருந்த வேளாண்மைக்கு மாறி இப்போது அது உழவு தொழிலாக மாறியது. ஆக இல்வாழ்க்கை வாழ்வதே 4 பேருக்கு சாப்பாடு போடுவதற்குத்தான். அதனால்தான் விருந்து புறத்தக்க தானுண்டல் சாகா மருந்தினும் வேண்டற் பாற்று. விருந்தினர்கள் வெளியே இருக்கிற போது சாகாத மருந்தாக இருந்தாலும் நாம் மட்டும் தனியாக உண்ணக்கூடாது, அவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று திருக்குறள் குறிப்பிட்டது.
நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்கிற அந்த திருக்குறளை குறிப்பிட்டார். நாம் விருந்தினர்கள் வருகிற போது முதலில் பார்க்கிற பார்வை மிகவும் முக்கியம். நம் புன்னகையே பூங்கொத்து, பொலிவான முகமே பொன்னாடை, நம் வாய்விரிய சிந்துகின்ற அந்த அன்பான உபசரிப்புத்தான் அவர்கள் மீது தெளிக்கிற பன்னீர் துளி. நாம் அவர்களை உள்ளே அழைத்து செல்லும் விதம்தான் வரவேற்பு பந்தல். அதற்கு பிறகு அவர்களை அமரச் செய்து நாம் செய்கிற அந்த உபசரிப்புத்தான் அவர்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய மரியாதை. விருந்தினர்கள் நம் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அதிலே புன்னகை தோன்றாமல் இறுக்கமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய முகக்குறிப்புகள் நமக்கு தெரியாது. வார்த்தைகள் பொய் சொல்லும், ஆனால் உடல் மொழி பொய் சொல்லாது. நம்முடைய முகம் 2,50,000 பாவனைகளை செய்யக்கூடியது என்று உடல் மொழி அறிஞரான ரே பேர்ட் விசில் என்பவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் புன்னகையிலேயே பல நிலைமை இருக்கிறது. பொய்யான புன்னகை வேறு, உண்மையான புன்னகை வேறு. உண்மையான புன்னகை என்றால் கண்களை சுற்றி சுருக்கம் விடும், 2 பக்கமும் உதடுகள் சமமாக விரியும். நீங்கள் சிந்துகிற அந்த புன்னகை மெதுவாக வரும், மெதுவாக மறையும். உங்கள் கண்களிலே ஒரு மலர்ச்சி இருக்கும். இத்தனையும் இருந்தால்தான் அது உண்மையான புன்னகையாக இருக்கும். வருகிறவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் படைக்கலாம். அவர் சொன்னார், இளையான்குடி மாறனார் கீரைகளை படைத்தார் என்று. சங்க காலத்திலிருந்தே கீரைகள் என்றால் எளியவர்களுடைய உணவு என்றுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. 2 இடங்களில் கீரைகளை பற்றி சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பண்பாட்டு அசைவு என்கிற நூலில் தோப்பா சொல்லுகிறார். அவர் கூறுகிற போது சொல்லுகிறார், கீரைகள் எளியோருடைய உணவாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. முல்லைப்பாட்டிலே கூட அது வரும். நாலடியாரிலே கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு விருந்தினரை வரவேற்கிற போது அன்போடு வரவேற்று சோற்றையும் கீரையும் அவர்களுக்கு பரிமாறினால் கூட பரவாயில்லை, அது முக்கியம் என்று. விருந்தினர்கள் வருகிறார்கள், அவர்களை நாம் உபசரிக்கிறோம். அவர்கள் வீட்டுக்கு போனால் என்ன செய்வார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் அவர்களை உபசரிக்க வேண்டும். அவர்களை நாம் சந்திக்கவே போவதில்லை என்றாலும் நம் இல்லத்திற்கு வந்தவர்கள் என்கிற காரணத்தால் அவர்களை அன்பாக உபசரித்து அவர்களுக்கு தேவையான விருந்தை நாம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய தமிழ் மரபாக இருந்தது. அதனால்தான் வருகிற விருந்தினர்களிடம் அவர்கள் இந்த வீடு உங்களுடைய வீடு என்கின்ற உணர்வோடு பழக வைப்பதை நாம் இன்று கூட ஒரு விடுதியினுடைய விளம்பரத்திலே பார்க்கிற போது வீட்டுக்கு அப்பால் ஒரு வீடு என்று தான் விளம்பரப்படுத்துகிறோம். உங்கள் வீடாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் என்று. போதி தர்மர் சீனத்திற்கு சென்றார். சீன மன்னன் அவரை சந்தித்தார். நாங்கள் இந்த வசதிகளையெல்லாம் செய்து தந்திருக்கிறோம், இந்த உதவிகளையெல்லாம் செய்திருக்கிறோம், இவற்றையெல்லாம் தானமாக அளித்திருக்கிறோம், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்று சீன மன்னன் போதி தர்மரை பார்த்து கேட்டான். போதி தர்மர் சொன்னார், நிச்சயமாக நரகம்தான் கிடைக்கும். ஏனென்றால் சொர்க்கம் வேண்டும் என்று எதை எதிர்பார்த்து செய்தாலும் அது பலனில்லாமல் போய்விடுகிறது. நீ செய்கிற மகிழ்ச்சிக்காக செய்தால் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நாம் ஒருவருக்கு விருந்தோம்பினால் நமக்கு எதுவுமே கிடைக்காது என்பது அல்ல. நள்ளிரவிலே கலிபோர்னியாவிலே வயதான 2 பேர் கணவன் மனைவி வந்தார்கள். ஒரு விடுதியிலே சென்று கதவை தட்டினார்கள். எந்த விடுதியிலையுமே அறை காலி இல்லை என்பதால் கடைசியாக புகலிடமாக அந்த விடுதிக்கு வந்தார்கள். அங்கே வரவேற்பறை குமாஸ்தா மட்டும் இருந்தார். அவரை வரவேற்றார். என்ன வேண்டும் உங்களுக்கு? எங்களுக்கு அறை வேண்டும். எல்லா அறைகளும் நிரம்பி விட்டனவே, மழை வெளியே கொட்டு கொட்டென்று கொட்டுகிறது, எந்த அறையும் ஒதுக்க முடியாது, என்ன செய்வது? நாங்கள் இந்த நள்ளிரவிலே எங்கே செல்வது? எங்களுக்கும் வயதாகிவிட்டது. ஒன்று செய்கிறீர்களா? என் அறையில் தங்குங்கள். அந்த அறை வசதியாக இருக்காது, ஆனால் நீங்கள் இரவிலே தங்கலாம். அப்போது நீ எங்கே தங்குவாய்? நான் அங்கே வரவேற்பறையிலே அப்படியே இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டே உறங்குவேன். ஏனென்றால் பலர் அப்படி உட்கார்ந்து கொண்டே உறங்குவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டே உறங்குகிறேன் என்று சொன்னதனால் அந்த அறையை ஒதுக்கி தந்தான். அடுத்த நாள் காலையில் செல்லும்போது அவர்கள் என்ன கட்டணம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், என்னுடைய அறைக்கு ஏது கட்டணம்? எந்த கட்டணமும் இல்லை, மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள். அவர்கள் இருவரும் சென்றார்கள்.
4-5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடிதமும் நியூயார்க்குக்கு வருவதற்கு விமான சீட்டும் வந்தது. பிரித்து பார்த்தார். விமானத்திலே நியூயார்க் சென்றார். அந்த வந்த பெரியவருடைய பெயர் வில்லியம் வால்ஃப் ஆஸ்டர். அவரை அழைத்து சென்று, இதோ பார், இந்த விடுதியை, நட்சத்திர விடுதியை நாங்கள் கட்டிருக்கிறோம், இதற்கு நீதான் பொது மேலாளர், நீதான் பொது மேலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடுதியை கட்டினோம் என்று சொன்னார். அந்த மனிதருடைய பெயர் ஜார்ஜ் போல்ட். கனிவான உபசரிப்பினால், வயதான தம்பதியரிடம் நடந்து கொண்ட காரணத்தால் அவர் ஒரு விடுதியின் பொது மேலாளராக ஆனார். ஆம், நிச்சயமாக இயற்கை ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு இழப்பீட்டை சரி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தால், நாம் கொடுப்பது எதுவுமே நம்முடையதல்ல. சிலர் தருகிறார்கள், ஆனால் கணக்கு வைத்து கொண்டு தருகிறார்கள். சிலர் தருகிறார்கள், பெறுவதற்காகவே தருகிறார்கள். சிலர் தருகிறார்கள், அவர்கள் எப்போது திரும்ப தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். சிலர் மட்டும்தான் தருகிறார்கள், நமக்கும் இது தரப்பட்டது தானே என்கிற எண்ணத்தில் அவர்களே மகத்தான மனிதர்களாக மாறுகிறார்கள். அப்படித்தான் சிறுகுடிக்கிழான் பண்ணன் என்பவன் இருந்ததை புறநானூற்றிலே நாம் படிக்கிறோம். ஒரு சாதாரண பண்ணன் மன்னரால் பாடப்படுகிற அளவிற்கு மகிமை பெற்றதற்கு காரணம், சோருடை கையர் வீறு வீறு எங்க இருகளை சிறார் காண்டும் கண்டும் மற்றும் மற்றும் வினவதும் தெற்றன பணிப்பிசி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூறுமின் எமக்கே என்று புறநானூற்றிலே பசியை ஒரு பிணியாக சித்தரித்திருக்கிறார். உண்மைதான். ஆறாத பணிதான், ஆறாத பசிதான் அனைத்து பிணிகளுக்கும் காரணமாக இருக்கிறது. சரியாக அளிக்கப்படாத உணவுதான் எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்று அன்று புறநானூற்றிலே அவர்கள் படித்தார். நாம் இன்று எப்படி விருந்தோம்பல் இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு கணவனும் மனைவியும் வீட்டிலே இருக்கிற போது ஒரு விருந்தினர் வந்து விட்டார். உடனே அவர்கள் இருவரும் அந்த விருந்தினரை விரட்டி அடிப்பதற்காக அவர் முன்னால் சண்டை போடுவதைப் போல நடித்தார்கள். அந்த விருந்தினரும் வெளியே செல்வதைப் போல மச்சிலே ஏறி அமர்ந்து கொண்டார். விருந்தினர் போய்விட்டார் என்று நினைத்து கொண்டு மனைவி கணவனை பார்த்து, நான் எப்படி அழுவது போல நடித்தேன் என்றார். உடனே கணவன், நான் எப்படி அடிப்பதைப் போல நடித்தேன் என்றார். உடனே அந்த விருந்தாளி, நான் எப்படி போவது போல நடித்தேன் என்று சொல்லி கீழே இறங்கி வந்து விட்டார் என்று ஒரு கதை உண்டு. முல்லா நஸ்ருதீன் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு தோசை சுட்டு பரிமாறி கொண்டிருந்தார். இன்னொரு தோசை கொண்டு வரட்டுமா என்றார். வந்தவர் சொன்னார், போதும் போதும், ஏற்கனவே 5 தோசை ஆகிவிட்டது, இது 11வது தோசை, யார் தோசையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதை போல இன்றைய விருந்தோம்பல் இருக்கிறது. நாம் ஔவையார் எழுதிய அந்த முக்கியமான பாடலை பார்க்க வேண்டும். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போம் என்றார். ஒருவன் பசியோடு இருக்கிற போது மானம் கல்வி அனைத்தையும் மறந்து விடுவான். அவன் பசியை தீர்த்து கொண்டால் போதும் என்று நினைத்து விடுவான் என்கிற காரணத்தினால்தான் அன்றைய விருந்தோம்பலிலே நாம் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட உணவை பரிமாற வேண்டும் என்று நினைத்தோம். அதனால்தான் புறநானூற்றிலே ஒரு அற்புதமான பாடல், முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலாத்தூங்கு நீழல் கைமா வேட்டுவன் கடைதுயில் மடிந்தன பார்வை மடப்பனை தடிப்பிரிதோர் தீர்த்தொழில் தனிக்கலை திளைத்த விடையால் இன்புறு புனர்நிலை கண்ட மனையால் கணவன் எழுவதும் அஞ்சு கலையை பிணைமையின் தீர்தலும் அஞ்சியாவதும் இல்வடங்காமையின் கல்லென ஒழித்து மானதல் பெய்த உணங்கு திணை வலிசி காண கோடியோடு இதற்கவர்ந்து கொண்டன ஆற நெருப்பின் ஆறல் நாரா தடியர் நிறுத்த முடுவல்லூரம் இரும்பேர் ஒக்கரோடு ஒருங்கி இனிது அருந்தி தங்கி செம்போப்பான தங்காது வேந்துதரு விழுக்கூல் பரிசிலற்கென்றும் அருகாது ஈயுமன்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே என்பது. கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், பார்வை மான் இன்னொரு மானோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அவள் காய வைத்த அந்த தின அரிசியை காட்டுக்கோழிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கோழிகளை விரட்டினால் கணவன் எழுந்து விடுவான். அவனோ யானை வேட்டைக்கு போய் வந்திருக்கிறவன். ஆனால் அந்த பார்வை மான்களும் பிரிந்துவிடும் என்பதால் தினையரிசியை சாப்பிடட்டும் என்று நினைக்கின்ற அந்த இல்லத்திற்கு செல்வாய், அவர்கள் உன்னை விருந்தோம்பி காப்பார்கள் என்று புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. வருகிறவர்களுக்கு அந்த காலத்திலே கால் அலம்ப தண்ணீர் தர வேண்டும், அது முக்கியம். அதனால்தான் முறுவல் இனிதுரை
கால் நீர் மனைப்பாய் போன்றவற்றை அளிக்க வேண்டும் என்பதற்காக கிடக்கையோடு இணைந்தும் என்பதலை சென்றோர்க்கு ஊனோடு செய்யும் சிறப்பு என்று ஆச்சார கோவையிலே ஒரு பாடல் வருகிறது. இவையெல்லாம் அன்றைய விருந்தோம்பல்கள். இன்று ஒருவன் தன்னுடைய காரை ஓட்டி கொண்டு சென்றான். அப்பாவி மக்கள், ஒரு குடும்பத்தினர் பசி தாங்க முடியாமல் தங்களுடைய பசியை போக்குவதற்காக ஓரிடத்திலே வளர்ந்த புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் அவர்களை அழைத்தான். இந்த இடத்தில் புல்லை சாப்பிடுகிறீர்களே, பரிதாபமாக இருக்கு, என்னுடைய காரிலே ஏறுங்கள் என்று ஏற்றி கொண்டு சென்றான். அவர் எங்கே போகிறீர்கள் என்று, என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். அங்கே எங்களுக்கு சாப்பாடு போக போகல. இல்லை, அங்கே புல் இன்னும் நன்றாக வளர்ந்திருக்கிறது, அதனால் உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன் என்று. இன்று விருந்தோம்புவது எப்படி இருப்பது என்பதை நாம் குடும்ப விளக்கிலே பார்க்கலாம். எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்பதற்கான இலக்கணம் இன்று பல இல்லங்களில் மறைந்துவிட்டது. அவர் குறிப்பிட்டதைப் போல எதில் பரிமாறுகிறோம் என்பது முக்கியம். இலையில் பரிமாற வேண்டும் என்பது தமிழர் மரபாக இருந்தது. மனிதன் கண்டுபிடித்த முதலில் பயன்படுத்தி தூக்கி எறிகிற பொருள் வாழை இலைதான். அந்த வாழை இலை சுற்றுச்சூழலுக்கு சேதாரம் விளைவிக்காத ஓர் இலை. அந்த இலையை பயன்படுத்தித்தான் தமிழ்நாட்டிலே உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இன்று பல இடங்களில் நன்றாக சமைத்திருந்தாலும் பரிமாறுவது தெரியாமல் இருக்கிறார்கள். எதை எங்கே வைப்பது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வருகிறவர் சாப்பிடுகிற போது முதலில் காய்கறிகளை மேலே பரிமாற வேண்டும், உப்பை வைக்க வேண்டும், கொஞ்சம் இனிப்பை வைக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் பரிமாறுகிற போது வந்தவர்கள் போதும் என்று சொல்கிறவரை அவர்களுக்கு பரிமாற வேண்டும். அமர வைத்து பரிமாற வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சில காய்கறிகள் பிடிக்காது. எந்த காய்கறி என்று சொல்லி பரிமாற வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சிலவற்றில் ஒவ்வாமை இருக்கும். அவர்கள் போதும் என்று சொல்கிறவரை பரிமாறி அவர்கள் சாப்பிட்டதும் இன்னும் வேண்டுமா என்று பரிமாற வேண்டும். அவர்களுக்கு இரண்டு பக்கமும் தண்ணீரை வைக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இன்னும் சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். அவர்களாக போதும் போதும் என்று சொல்லும் வரை இன்னும் சாப்பிடுகிறீர்களா, இன்னும் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்க வேண்டும். ஆனால் இன்று பல இடங்களுக்கு செல்லுகிற போது ஒன்றை நாம் பார்க்கிறோம். அவர்களாக முடிவு செய்து கொள்கிறார்கள், இவர்கள் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று. எதை எப்போது பரிமாறுவது என்றே தெரியவில்லை. ஒரு கல்வி நிலையத்திற்கு சென்றபோது அங்கே படிக்கிற பெண்களை பரிமாற சொன்னார்கள். அவர்கள் முதலில் தயிர் சாதத்தை பரிமாறிவிட்டார்கள். சரி, தயிர் சாதம் தான் இருக்கிறது போல் இருக்கிறது என்று வந்தவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் சாம்பார் வேண்டுமா என்றார்கள், காய்கறி சாதம் வேண்டுமா என்றார்கள், சப்பாத்தி வேண்டுமா என்றார்கள். இப்படி கேட்டு கடைசியில் பரிமாற தெரியாத காரணத்தால் அந்த விருந்தே களையிழந்ததை நான் பார்க்க முடிந்தது. ஒரு காலத்தில் வீட்டில் வருகிறவர்களுக்கு எப்படி பரிமாற வேண்டும் என்பதை சொல்வார்கள். வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேருமே வாசலுக்கு வந்து உறவினர்களையோ விருந்தினர்களையோ வரவேற்பார்கள். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். உணவு பரிமாறுவது மட்டுமே விருந்தோம்பல் இல்லை. ஒருவரை அன்பாக வரவேற்று அமர வைத்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை முகம் கழுவ வைத்து அவர்கள் இளைப்பாற வைத்து அவர்கள் செல்லுகின்ற வழியை காட்டி அவர்களுக்கு உதவுவது கூட விருந்தோம்பல். ஒருவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது கூட விருந்தோம்பலின் ஒரு பகுதியாகத்தான் கருதப்பட வேண்டும். இன்று முகம் தெரியாத மனிதர்களையெல்லாம் அழைத்து விருந்தோம்புவதற்கான வசதி இல்லை. ஏனென்றால் மாநகரத்திலே ஜன்னல்களெல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஜன்னல்களை திறந்தால் காற்று வருவதை விட களவு தருவது அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் சென்றவுடன் அந்த ஜன்னல்களை அடைத்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வீடுமே ஒரு சிறைச்சாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்நியர்களை அவர்கள் நம்ப முடியவில்லை. கைபேசியிலே அழைப்பு வந்தால் கூட தெரியாத எண்ணாக இருந்தால் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிற நிலைமையில் இன்று இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய சூழலில் ஏமாற்று போக்கு அதிகரிக்கிறது. அதனால் புதிய முகங்களை வரவேற்று விருந்தோம்புவது என்று இன்று சாத்தியமே இல்லை. நாம் தெரிந்தவர்களை விருந்தோம்புவதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். உறவினர்களுக்கு விருந்தோம்புவதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் வருவதே இன்று குறைவாக ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் பேருந்து வசதி இருக்காது. நகரத்திலே இருக்கிற உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் தங்கள் பேருந்தை பிடித்து கொண்டு செல்வார்கள். ஆனால் இன்று எல்லோரிடமும் வாகனம் இருக்கிறது.
யாரும் இன்னொருவர் வீட்டில் எந்த சமரசமும் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு காலத்தில் உறவினர் வந்தால் நாங்கள் எல்லாம் அந்த உறவினர் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனென்றால் அன்று நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். அன்று ஒரு நாள் யாரும் நம்மை படிக்க வற்புறுத்தப் போவதில்லை. அதனால் மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த உறவினர்கள் பேசுவதை வாயை திறந்து நாங்கள் கேட்போம். குழந்தைகளிடையே அத்தையின் பக்கத்தில் யார் படுத்துக்கொள்வது, மாமாவின் பக்கத்தில் யார் படுத்துக்கொள்வது என்று ஒரு பெரிய போட்டியே ஏற்படும். ஏனென்றால் வந்தவர்கள் புதிய புதிய கதைகளை சொல்லுவார்கள். அந்த கதைகளை கேட்டு அடுத்த நாள் பள்ளியில் நாமே படித்ததைப் போல சொல்லலாம். இவையெல்லாம் அன்று உறவினர்கள் வருகிற போது ஏற்பட்ட மகிழ்ச்சி. உறவினர்கள் வந்தால் பலகாரம் செய்வார்கள், அதில் நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் என்று சிறுவர்கள் நினைப்பார்கள். இப்படி வருகிறவர்களையெல்லாம் வரவேற்ற காலம் போய் இன்று யாராவது வந்தால் அவர்கள் ஒரு நிமிடம் கூட தங்குவதில்லை. திருமணம் ஒரு காலத்திலே நடந்தால் அந்த ஊர் முழுவதுமே திருமண கோலம் தாங்கும். தெரிந்தவர்கள் வீட்டிலெல்லாம் சென்று உறவினர்கள் தங்குவார்கள், நண்பர்கள் தங்குவார்கள். அப்போது அவர்கள் வீட்டிலே இருப்பதை சாப்பிடுவார்கள். சாப்பிடுவது முக்கியமல்ல, பகிர்வது முக்கியமாக இருந்தது. ஒரு சில பதார்த்தங்கள் தான் இருக்கும், ஆனால் பார்த்து பார்த்து பரிமாறினார்கள். இன்று இலை நிறைய பலகாரங்கள், ஆனால் அந்நிய முகங்கள் பரிமாறுகின்றன, எந்திரத்தனமாக பரிமாறுகின்றன. அவர்கள் பரிமாறுகிற வேகத்தில் வேண்டாம் என்று சொல்வதற்குள் அது இலையில் விழுந்து விடுகிறது. தூக்கி எறிவதுதான் வாய்க்குள் போடுவதை விட அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே திருமணங்கள் என்பவை திருமண மண்டபங்களோடு இன்று நின்று விட்டதால் உறவுகளும் இன்று திருமண மண்டபங்களோடு நின்று விட்டன. ஒப்புக்கு உறவுகள் இருக்கின்றன. யாராவது வந்தால் ஆசையாக குழந்தைகள் வந்து அவர்கள் அருகிலே அமர்வதில்லை. வாருங்கள் என்று சம்பிரதாயமாக ஒரு போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு தங்கள் அறைக்குள் சென்று விடுகிறார்கள். தங்கள் அறையை எந்த உறவினர்களுக்கும் தருவதற்கு இன்று யாரும் தயாராக இல்லை. அப்படியே தந்தாலும் தங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒரு விடுதியிலே சென்று தங்கலாம், வசதிகள் முக்கியம் என்று நினைக்கின்ற மனப்பான்மை இன்று வந்துவிட்டது. இருந்ததை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவோம் என்கின்ற நிலைமை மாறிவிட்டது. இலையிலே எப்படி பரிமாற வேண்டும் என்பதை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே கூறியிருப்பார். வாழை இலையினடி உண்பார் வலப்புறத்தில். வாழை இலையவே போடுவதற்கு பல வீடுகளில் தெரிவதில்லை. அடிப்புறத்தை இடது பக்கமாக போட்டு விடுகிறார். வாழை இலையினடி உண்பார் வலப்புறத்தில் வீழ விரித்து காய்கறிகள் சூட வைத்து தண்ணீர் வெந்நீரை தனித்தனியே சொம்பிலிட்டு வெண்சோரிடுமின் மிக இனிக்கும் பன்னியங்கள் முக்கணிகள் தேனில் நறுநையில் மூழ்கிவித்தே ஒக்க நின்று உண்டவிடன் சோரிட்டு தக்கபடி கேட்டும் கெஞ்சியும் குறிப்பறிந்தும் ஊட்டிட வேண்டும் தாய்போல் ஒன்றொடியே கேட்டுப்போ என்று குடும்ப விளக்கிலே வருகிறது. முதலிலே காய்கறிகள் பரிமாற வேண்டும், அந்த இனிக்கிற பணியாரங்களை பரிமாற வேண்டும். அதற்கு பிறகுதான் சோறுக்கு இடம். என்றால் என்ன அர்த்தம்? முதலில் நீங்கள் காய்கறிகள் போன்ற சத்தானவற்றை வயிறார உண்ணுங்கள், மீதி இருப்பதில் மட்டும் சோறு இருக்கட்டும். அதிலும் வெந்நீரும் தண்ணீரும் வைக்க வேண்டும். ஏனென்றால் வெந்நீர் தண்ணீரை வைக்க வேண்டும், வெந்நீர் வேண்டும் என்று கேட்டுவிடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு வெந்நீரா தண்ணீரா என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். அவர்களை கேட்க வேண்டும், கெஞ்ச வேண்டும், குறிப்பறிய வேண்டும். அவர்கள் ஒன்றை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்றால் எக்கரியில் நாட்டம் எவர்க்கென்று நீ அறிந்து அக்கரியை மேன்மேலும் அல்லிவை விக்குவதை நீ முன்னிணைந்து நினைப்பூட்ட நீரறிந்து என்று குறிப்பிடுகிறார். எக்கரியில் நாட்டம், அதை அல்லிவை, குறிப்பறிந்து செய், கெஞ்சு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்று. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வட இந்தியாவிலே 2 சகோதரர்கள், அவர்கள் விருந்துக்கு அழைப்பார்கள். அவர்கள் இருவரும் தான் பரிமாறுவார்கள். தட்டிலே நிறைய பலகாரங்களை போடுவார்கள், சாப்பிட சாப்பிட போடுவார்கள். ஒரு கட்டத்திலே போதும் என்று நீங்கள் சொல்வீர்கள், இனிமேல் வேண்டவே வேண்டாம் என்று நீங்கள் கோபமாக பேசுவீர்கள். இனிமேல் என்னால் சாப்பிட முடியாது என்று எடப்போகிற நேரத்தில் அண்ணன் 2 கைகளையும் பிடித்து கொள்வார், தம்பி வாயிலே ஓட்டுவார். நீங்கள் திட்டுவீர்கள், அப்போதுதான் நிறுத்துவார்கள். திட்டுகிறவரை விருந்தோம்புவது தான் எங்கள் பண்பாடு என்று அவர்கள் கூறுவார்கள். இதை போல பரிமாறுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது நாம் எவ்வாறு பரிமாற வேண்டும், எதை பரிமாற வேண்டும், வருகிறவர்களை எவ்வாறு கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
கடவுள் சுவிட்சர்லாந்திற்கு வந்தாராம். அங்கே ஒரு விவசாயியை பார்த்து கேட்டார், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம், ஆனால் நல்ல பால் தருவதற்கு எங்களுக்கு பசு இருந்தால் நன்றாக இருக்கும். கடவுள் நன்றாக பால் தருக்கிற பசுக்களை படைத்துவிட்டு சென்று விட்டார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வருகிறார். அதே விவசாயியை சந்திக்கிறார். என்ன, எப்படி இருக்கிறீர்கள் என்றார். அவர் 2 குவளை பாலை அந்த மாட்டிலே கறந்து அவருக்கு கொடுத்தார். அவர் அதை சாப்பிட்டார். பால் நன்றாகத்தான் இருக்கிறது என்றார். சரி, வேறு ஏதாவது வேண்டுமா? வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் குடித்த பாலுக்கு 4 ஃப்ராங்க் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார் என்று நான் படித்திருக்கிறேன். எல்லாமே வரவு செலவு கணக்காக இருப்பது அல்ல, அதை தாண்டியது தான் மனித வாழ்க்கையை பொறுத்தவரை. ஜார்ஜ் குல்ஜீஃப் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல நாம் எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு சொந்தம். நம்மிடம் இருப்பவை நம்முடைய சொத்துக்கள் அல்ல. நாம் அடுத்தவர்களுக்கு அளிக்கிற கல்விதான் மனத்திலே ஆழமாக பதிகிறது. அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற செல்வம் தான் ஆழமாக பதிகிறது. அதனால்தான் கம்பர் தன்னுடைய இராமாயணத்திலே குறிப்பிட்டார், பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகையும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று குறிப்பிட்டார். அவர்களுக்கு செல்வமும் கல்வியும் பூத்தது. அதனுடைய அடையாளம் என்ன? ஒருவன் செல்வந்தன் என்று சொன்னால் அவன் விருந்தோம்ப வேண்டும், அதுதான் செல்வம். அவனே பதுக்கிக் கொள்வதல்ல, சேமிப்பது வேறு, சேகரிப்பது வேறு. அடுத்தவர்களுடையதை எடுப்பது சேகரிப்பது, தன்னுடையதை தனக்காக வைத்துக் கொள்வது சேமிப்பது, அதை ஒதுக்கி வைப்பது பதுக்குவது. ஆகவே பதுக்கி கொண்டிருப்பவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, பகிர்ந்து அளிப்பவர்களே செல்வந்தர்கள். தமிழர்களுடைய எல்லா திருவிழாக்களிலும் பகிர்வது முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் பொங்கலை நாம் பண்பாட்டு செங்கல் என்று கொண்டாடுகிறோம். காரணம், நாம் பகிர்வதை உழைப்பாளிகளுக்கும் சேர்த்து, உழைத்த அந்த கால்நடைகளுக்கும் சேர்த்து பகிர்ந்து கொடுப்பதாக மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பதனால்தான். ஆக பகிர்ந்து கொடுப்பதில் தான் ஒரு மனிதன் மேம்பாடு அடைகிறான். அதனால்தான் மணிமேகலையிலே குறிப்பிட்டால், அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாதிருகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் என்று. ஒரு மனிதனுக்கு உணவையும் உடையையும் தங்குவதற்கு உரையுலையும் கொடுப்பதுதான் மிகப்பெரிய அறம். அதைவிட மிகப்பெரிய அறம் ஏதுமில்லை. அறம் செய்வது என்பது ஒருவருக்கு உணவளிப்பது தான். நாம் இந்த காலத்திலே எப்படி உணவளிக்கிறோம் என்பதை பார்க்குவதற்கு முன்பு விவேகானந்தர் கூறிய ஒரு கதையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மன்னர் வருகிறவர்களிடெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பார், இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று. இல்லறம்தான் சிறந்தது என்று யாராவது சொன்னால் அவரை தோற்கடித்து அவரை துறவரத்திற்கு அனுப்பிவிடுவார். துறவரம்தான் சிறந்தது என்று சொன்னால் அவரை தோற்கடித்து அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுவார். இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு துறவி வருகிறார். அவரிடம் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா, என்னோடு கொஞ்சம் வாருங்கள், உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அழைத்து சென்றார். இருவரும் போய் கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே பெரிய கூட்டம். என்ன என்று பார்த்தால், இளவரசிக்கு சுயம்வரம் நடக்கிறது. 2 முறை சுயம்வரத்திலும் அவர் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்போது யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று மக்கள் கூடி நிற்கிறார்கள். தன்னை தேர்ந்தெடுப்பார்களா என்று பலரும் ஏங்கி நிற்கிறார்கள். அப்படி யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு பாதி ராஜ்யம் என்று மன்னர் அறிவித்து விடுகிறார். அப்போது அந்த வழியாக வந்த துறவி, வேறு இளந்துறவி, அவர் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறார். இந்த துறவியும் மன்னரும் பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி பார்த்து கொண்டே வந்தால் வருகிறவர்களை எல்லாம் இந்த இளம் துறவியை பார்த்தும் அவருடைய கழுத்திலே மாலையை போட்டு விட்டார். மன்னர் அவரை பிடித்து கொண்டு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், என் கழுத்தில் விழுந்து விட்டது, எனக்கென்ன இது வேலையா என்று மாலையை தூக்கி எறிந்து விட்டார். முழு ராஜ்யமுமே தருகிறேன், என் மகளுக்கு இதுவரை யாரையும் பிடிக்கவில்லை, உங்களைத்தான் பிடித்திருக்கிறது. உங்கள் மகளுக்கு என்னை மட்டும் பிடிக்கவில்லை, பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் மாலையை தூக்கி எறிந்துவிட்டு விடுவிடு என்று சென்றார். மன்னரும் துறவியும் அவரை பின்தொடர்கிறார்கள். அந்த இளவரசியும் அவரைத்தான் மணந்து கொள்வேன் என்று பின்தொடர்கிறார். அந்த துறவியை ஒரு காட்டுக்குள் புகுந்து விட்டார். இவர்களும் காட்டுக்குள் புகுகிறார்கள். அவர் ஏதோ ஒரு பாதை, காட்டை தெரிந்திருப்பார் போல் இருக்கிறது, அவர் எங்கோ புகுந்து மறைந்து விட்டார். இரவு நேரமாகிவிட்டது. அந்த பெண் ஒரு மரத்தடியில் தங்குகிறாள் அழுது கொண்டே. இந்த துறவியும் மன்னரும் சென்று, கவலைப்படாதே, நாளை காலையில் உன்னை அரண்மனைக்கு சேர்த்துகிறோம்,
இப்போது இந்த இரவிலே இங்கே தங்குவோம் என்று. அந்த மரத்திலே ஒரு தாய் பறவையும் தந்தை பறவையும் 3 குஞ்சுகளோடு இருக்கின்றன. அவை இந்த மூவரையும் பார்க்கின்றன. நம் இல்லத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பசியாக இருக்கலாமா என்று ஓடிப்போய் அந்த குளிரை போக்குவிப்பதற்காக சுள்ளிகளை அந்த ஆண் பறவை பொறுக்கி கொண்டு வருகிறது. அதற்கு தீ மூட்டுகின்றன. அந்த தீ பற்றி எறிகிற போது அவர்கள் இதமாக அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது வருகிறவர்கள் பசியோடு இருக்கலாமா, நான் என்னை தியாகம் செய்து அவர்களுக்கு உணவு அளிப்பேன் என்று அந்த பறவை தீயிலே விழுந்தது. பார்த்தது தாய் பறவை, அதுவும் விழுந்தது. குஞ்சுகள் நாமும் விடுவோம், அவர்களுக்கு பற்றாது என்று அவையும் விழுந்து விட்டன. அவற்றை காப்பாற்ற முடியவில்லை. காலையில் விடிந்த பிறகு இளவரசியை அரண்மனையில் சேர்த்துவிட்டு இந்த துறவியும் மன்னனும் போகிறார்கள். அப்போது துறவி மன்னனிடம் சொல்லுகிறார், பார்த்தாயா, அந்த குருவிகளைப் போல வாழ்ந்தால் இல்லறம் சிறந்தது. உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக விருந்தினருக்காக இருந்தால் இல்லறம் சிறந்தது. நாடும் வேண்டாம் என்று அதையும் ஒதுக்கினால் துறவரம் சிறந்தது. எனவே வாழ்கிற இவ்விதத்தை பொறுத்துத்தான் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதியிருப்பார். டால்ஸ்டாய் மார்ட்டின் என்கிற ஒரு செருப்பு தொழிலாளி, 3 வயது மகன், மனைவி இறந்து விடுவார். அந்த செருப்பு தொழிலாளி எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்தார் என்பதை சொல்லுகிற போது, அவருக்கு கால்களுக்கு செருப்பு தைக்கிற கலை இருந்ததால் அந்த கலை அவருக்கு கை வந்ததால் அவருக்கு பல கால் வந்தன. அந்த கலை கை வந்ததால் அவரிடம் பல கால்கள் வந்தன. அவர் எல்லோரையும் கால்களாகத்தான் பார்ப்பார், முகத்தை பார்க்க மாட்டார். அவருடைய பணி செருப்பு செய்வது தானே. ஆகவே அந்த காலை பார்த்து எப்படி செருப்பு செய்யலாம் என்று பார்ப்பார். மனைவி இறந்து விடுகிறார், மகனும் இறந்து விடுகிறார். அவர் ஆகமங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். அவர் படித்து இறை சிந்தனையிலேயே இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய கனவிலே அடுத்த நாள் இறைவன் வரப்போவதாக கனவு வந்தது. அடுத்த நாள் இறைவன் வருவான் என்று சுவையாக உணவை சமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வயதான ஒருவர் பசியிலால் தடுமாறி செல்வதை பார்த்தார். அவரை அழைத்தார், அவருக்கு சாப்பாடு போட்டார். ஒரு மூதாட்டி நோய்வாய்ப்பட்டு தடுமாறி கொண்டிருந்தார், அவருக்கும் சாப்பாடு போட்டார். இப்படி 3 சாப்பாடு போட்டார். இரவு வரை இறைவன் வருவான் வருவான் என்று காத்திருந்தார். இறைவன் வரவில்லை. கடைசியில் வந்தவர்களெல்லாம் இறைவனின் வடிவங்கள் என்று நினைத்து ஆறுதல் அடைந்தார் என்பது டால்ஸ்டாய் எழுதுவது. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் உணவு தருகிற போது அது விருந்தோம்பலாகி விடுகிறது. இன்னொரு கதை எழுதியிருப்பார். ஒரு தேவதைகளுடைய கடவுள் தலைவி, அது ஒரு தேவதையை ஒரு பெண்ணின் உயிரை கவர்ந்து வருவதற்காக அனுப்புகிறது. அந்த தேவதை சென்றால் ஒரு பெண் அப்போதுதான் 3 குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். ஒன்று பால் கொடுக்கிறது, ஒன்று சிரித்து கொண்டிருக்கிறது, ஒன்று அழுகிறது. தவறான முகவரிக்கு வந்துவிட்டோம், இந்த உயிரை எடுக்கக்கூடாது, இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று அந்த தேவதை உயிரை எடுக்காமல் திரும்பி சென்று விடுகிறது. அப்போது தேவதைகளின் தலைவிக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. நீ போய் மண்ணிலே பிறப்பாய் என்று சபித்து விடுகிறது. எல்லா சாபங்களுக்கும் உடனடியாக ஒரு சாப விமோச்சனமும் இலவச இணைப்பாக வரும். அப்படி இலவச இணைப்பாக சாப விமோச்சனம் என்னவென்றால், 3 முறை நீ மண்ணிலே சிரித்தால் மறுபடியும் தேவதையாகி விடுவாய். அந்த தேவதை குளிரிலே நடுங்கிக் கொண்டு ஆடை இல்லாத ஒருவனாக கடைவீதியிலே உட்கார்ந்திருக்கிறது. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்குவதற்காக கடைவீதிக்கு வருகிறான். அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்ததும் அது தேவதை என்றெல்லாம் தெரியாது, தான் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அந்த தேவதைக்கு ஆடை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறான். தன்னுடைய கணவன் குழந்தைகளுக்கு துணி வாங்காமல் யாரோ ஒரு விருந்தினரோடு வந்ததை பார்த்து கோபப்பட்டு மனைவி கத்துகிறாள், திட்டுகிறாள், விருந்தினரையும் சபிக்கிறாள். அப்போது அந்த தேவதை முதல் முறையாக சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய் என்று அந்த செருப்பு தொழிலாளி கேட்டார். பின்னால் சொல்கிறேன். ஒரே வாரத்தில் செருப்பு தைக்கிற கலையை அற்புதமாக கற்றுக்கொண்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர் தைக்கிற செருப்புக்காக அனைவரும் ஓடி வருகிறார்கள். பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது, கோணிப்பையில் கட்டோ கட்டு என்று கட்டுகிறார். அந்த நேரத்தில் மன்னரும் தனக்கு காலுக்கு செருப்புகள் வேண்டும் என்று வருகிறார். 3 காலணிகள் செய்து கொடுங்கள் என்று வருகிறார். அளவெடுக்கிறார்,
மன்னர் சென்று விடுகிறார். ஆனால் இவர் மூடு காலணிக்கு பதிலாக மிருதுவான செருப்பை தைத்து விடுகிறார். அதை பார்த்து அந்த செருப்பு தொழிலாளர் கண்டபடி திட்டுகிறார். அப்போதும் அந்த தேவதை சிரிக்கிறது. நான் திட்டுகிறேன், நீ சிரிக்கிறாயா என்று. நாம் குழந்தைகளிடம் சொல்லுவேன், பரீட்சையை வைத்துக்கொண்டு சிரிக்கிறாயா என்று. ஏதோ சிரிப்பது பரீட்சைக்கு எதிரானது என்பதைப் போல. கோயிலுக்கு சென்றால் சிரித்தால் குழந்தைகளை, ஏன் சிரிக்கிறாய்? கோயிலில் கடவுள் சிரிப்புக்கு எதிராக இருந்தால் சிரிக்கவே முடியாமல் அல்லவா படைத்திருப்பார். ஆனால் அந்த தேவதை பின்னால் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டது. அடுத்த நாள் மன்னனின் சேவகன் வந்தான். மன்னர் இறந்து விட்டார், மூடு காலணி வேண்டாம், மிருதுவான செருப்புகள் தான் வேண்டும் என்று வாங்கி போகிறார்கள். மூன்றாவது முறையாக ஒரு பணக்கார சீமாட்டி 3 குழந்தைகளோடு வந்து அந்த குழந்தைகளுக்கு செருப்பு தைக்கிறார். அப்போதும் அந்த தேவதை சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய்? நான் 3 முறை சிரித்து விட்டேன், நான் தேவலோகம் போகிற அந்த நேரம் வந்து விட்டது, இப்போது சிரித்ததற்கான காரணம் சொல்கிறேன் என்று தன் கதையை சொல்லிவிட்டு, வந்திருக்கிற விருந்தினன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவான் என்பது தெரியாமல் உன் மனைவி திட்டினால், எதிர்காலம் தெரியாமல், அதனால் சிரித்தேன். 2வது முறையாக வந்த மன்னனின் தோள்களின் மீது மரணதேவன் இருந்தது, உனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரிந்தது, அது தெரியாமல் என்னை திட்டினாயே என்று சிரித்தேன். 3வது முறையாக நான் எந்த பெண்ணின் உயிர் பறிபோகக்கூடாது என்று நினைத்தனோ அந்த பெண் வளர்த்திருந்தால் கூட இந்த 3 குழந்தைகள் அப்படி வளர்த்திருக்க முடியாது, வேறு யாரோ தத்தெடுத்து பணக்கார சீமட்டி நன்றாக வளர்ந்திருக்கிறார், எனக்கே எதிர்காலம் தெரியாமல் இருந்து விட்டதே என்று சிரித்தேன் என்று. சில நாடுகளில் சுவரில் காப்பி என்கிற ஒன்று இருக்கிறது. வெனிஸ் நகரத்திலே அதை பார்க்கலாம். நீங்கள் சில விடுதிகளுக்கு சென்றால், உணவகங்களுக்கு சென்றால், சுவரில் காப்பி என்று என்னவென்றால், ஒருவர் சென்று அங்கே அமர்கிறார், 2 காப்பிகள் வேண்டும், ஒன்று எனக்கு, ஒன்று சுவரில் காப்பி என்று. சுவரிலே சென்று காப்பி என்று ஒரு சின்ன துண்டை ஒட்டுகிறார்கள். அடுத்தவர் வருகிறார், 3 காப்பி கொடுங்கள், எங்கள் இருவருக்கும் 2 காப்பி, சுவரில் 1 காப்பி ஒட்டி விடுகிறார். இப்படி வருகிறவர்கள் சுவரில் காப்பி என்று சொன்று 5 காப்பி ஆகிவிடுகிறது. அடுத்த முறை என்ன என்று புரியாத அந்த புதிய வேறு வெளிநாட்டுக்காரர் அங்கே செல்கிறார். அப்போது ஒரு வறியவர் வந்து அமர்கிறார். எனக்கு 1 காப்பி, சுவரில் காப்பி என்கிறார். உடனே அதில் ஒரு துண்டு சீட்டை எடுத்துவிட்டு அவருக்கு 1 காப்பியை தருகிறார்கள். ஒருவர் தனக்கு காப்பி குடிப்பதற்கு கையில் காசில்லாத போது கௌரவமாக சாப்பிடுவதற்கு இந்த வழியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பேசினேன். கோவையிலே வடவள்ளியிலே காப்பி என்கிற ஒரு கடை இருக்கிறது. இப்போது அந்த கடையில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக பார்த்தேன். நான் இலக்கியத்தில் விருந்தோம்பல் என்கிற நூலில் இதை குறிப்பிட்டிருந்தேன். இப்போது அது நடைமுறையாகிவிட்டது. இதை போன்ற புத்தக திருவிழாக்கள் நல்லவற்றை பேசுவது அது நடைமுறையாக வேண்டும் என்பதற்காகத்தான். நாஞ்சில் நாடன் ஊருண்டு காணி இல்லை என்கிற ஒரு புத்தகத்தை அண்மையிலே எழுதியிருக்கிறார். அதிலே மும்பையிலே பைகுலா என்கிற ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு இஸ்லாமிய பெரியவருடைய உணவு விடுதிக்கு முன்பு வரிசையாக மக்கள், முடியாதவர்கள், வறியவர்கள், வயதானவர்கள் மதிய வேளையிலே அமர்ந்திருப்பார்கள். அங்கே வருகிற சிலர் அந்த கடையில் வந்து 5 பேருக்கு ரொட்டி என்றால் 4 ரொட்டி, பருப்பு, ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை, ஒரு வெங்காயம் ஆகியவற்றை கட்டி தருவார்கள். அந்த 5 துண்டையும் முதலில் உட்கார்ந்திருக்கிற 5 பேருக்கு அந்த 5 உணவையும் தந்துவிட்டு போய்விடுவார். மதியம் 3 மணிக்கு எல்லோருக்குமே உணவு கிடைத்திருக்கும். இன்று நாம் வீட்டிலே விருந்தோம்ப முடியாது. இதை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி வறியவர்களுக்கெல்லாம் விருந்தோம்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.